தமிழர்கள் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழர்களோட கல்யாணத்துல தாலியோ மெட்டியோ கிடையாது. அப்புறம் எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க? திருமணமான பெண்கள் மட்டும்தான் பூ வச்சுப்பாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் தலையில பூ வச்சுக்க கூடாது. தன்னோட லவ்வர் கொடுத்த பூவை எடுத்துட்டு வரும்போது செவிலி தாய், அதாவது அவங்களோட வளர்ப்பு அம்மா பார்த்துட்டு அவங்க லவ் பண்ற விஷயத்த கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் திருமணமான பெண்கள் மட்டும்தான் மை வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸையும் திருமணம் ஆகாத பெண்களை விட வித்தியாசமாக இருக்கும். ஏங்க இதெல்லாம் பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா, ஆண்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ நம்ம ஃபெமினிஸ்ட் நண்பர்கள் எல்லாம் வருவீங்க. ஆண்களும் சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்கள் எப்படி வேணால் முடி வச்சுருக்கலாம், பியர்டு வச்சுக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆகிட்ட பிறகு தாடியும் முடியையும் கரெக்டாக வெட்டி கரெக்டாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அப்பர் பாடியை கவர் பண்ணுற மாதிரி ஷால் போட்டு தான் ட்ரெஸ் போடணும். அடுத்த வீடியோவில் தமிழ் கலாச்சாரத்தில் இருந்த 7 வகையான திருமணத்தை பற்றி சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.